இது பலூன் பறக்கிறாங்கன்னா இந்த பலூன் எப்படி பறந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். சொல்லிட்டு இது வந்து எந்த கலர்னாலும் பறக்குமா, மேலேயே போகுமா சொல்லி கேட்கலாம். அப்ப ஏன் ஏன் எந்த பலூன்னாலும் எந்த கலர்னாலும் போகணும் செய்யும், மேல நாம போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உடனே திருப்பி கேட்கிறா, கருப்பு கலர் பலூன்னாலும் மேல தாக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ உடனே ஏன் எல்லா கலருமே பறக்குமா, ஏன்பா இப்படி கேட்கிறேன். இல்ல கருப்பா இருக்க பலூன் வந்து பறக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா எதுக்காக அதை சொல்றாங்கன்னா அவன் வந்து என்ன கலர்ல இருக்கான்னா கருப்பு கலர்ல இருக்கா. இப்ப நிறைய நீங்க பாத்துருக்கீங்க, கருப்பா இருக்கவங்களால முன்னேறி போக முடியாது, கருப்பா இருந்தா எல்லாத்தையும் நிராகரிச்சு வைக்கணும். அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். சோ இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே இருக்கணும் தேவை கிடையாது. நம்ம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா அது நம்மளால மட்டும் தான் முடியும். நம்ம அதை நினைக்கணும். நம்மளால முடியாதுன்றதை நம்ம நினைக்க கூடாது. அப்படின்றப்ப நம்ம வந்து நம்ம இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம், படிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கோம், ஸ்கூலிங்ல இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன நினைக்கணும், நம்மளால முடியும். நம்மளால முடியாதுன்றதை எப்பவுமே நினைக்க கூடாது. நம்மளால முடியும் அப்படின்றத நினைச்சு முன்னேறி போயிட்டே இருக்கணும். அந்த பலூன் போல இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகும் அப்படின்றது இந்த கதையில சொல்லுவாங்க.